ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கிற அங்காளம்மன் கோயில். இதுதான் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம். இந்த கோயிலுக்கு போகணுன்னு போயிட்டு வந்தோம். அவ்வளோ நல்லா திருப்தியாக இருந்துச்சு. அந்த கோயில் அப்போ வெறும் சிலை மட்டும்தான் இருக்கும். இப்போ நல்லா கட்டி எல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னால் பெரியாண்டிச்சி அம்மா படுத்த நிலையில் அங்கே ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க அவங்க பெரியாண்டிச்சி அம்மாவை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்களாம் இந்த கோயிலுக்கு பொங்கல் வச்சு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க போல இருக்குது. இது நல்ல பெரிய கோயிலாக அழகாக பிரகாரம்லாம் வச்சு எல்லாம் கட்டிட்டாங்க. அவ்வளோ நல்லா திருப்தியாக இருந்துச்சு. அந்த கோயிலை போய் பார்த்துட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு மாலை போட்டு சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா வீட்டு குலதெய்வங்கிறது பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனவுடனே புருஷ வீட்டு குலதெய்வம் தான் முதலியா கும்பிடணும். அம்மா வீட்டுக்கு போகிறப்ப தான் அந்த குலதெய்வத்துக்கு போவோம். இந்த தடவை மே மாதம் அம்மா வீட்டுக்கு போனதுனால எங்கள் அண்ணா அண்ணி எல்லோரும் போகலாம் அப்படின்னாங்க. சரி, சேலம் செவ்வாப்பேட்டைக்கு போயிட்டு அந்த குலதெய்வத்தை எல்லாம் நல்லா எல்லாம் என்னோடய நேர்த்தியெல்லாம் வச்சுட்டு குலதெய்வத்துக்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஊஞ்சல் இருக்குது, அதில் இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் பையன் தான் எடுத்துகிட்ருக்குறான். பேரன், அண்ணன் பையன் இல்லை, அண்ணன் பேரன் என்னை யூடியூப்பில் காமிக்கணும்னு அவன் கேமரா வச்சுட்டு எடுக்கிறான். இந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அவனை நான் எடுத்து காமிச்சேன், இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இது எங்கள் அண்ணி, டாக்டர் அண்ணி, என் தங்கச்சிங்க 2 பேர், எங்கள் சித்தப்பா பொண்ணு, என்னோடய சொந்த தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்டு, எங்கள் அண்ணா, இது எல்லோரும் போயிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சேவிச்சுட்டு சேலம் செவ்வாப்பேட்டையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். அங்கே எல்லாம் திருநீரெல்லாம் கொடுத்தாங்க. அங்கே பேப்பர்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு திருநீரெல்லாம் சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கே பிரகாரத்தை சுற்றிட்டு, அங்கே பிரகாரத்தை சுற்றியும் சாமிங்கள்லாம் இருக்குது, நிறைய சாமிங்க. சந்தானலட்சுமி, ஹைகிரிவர் எல்லாமே வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி, விநாயகர், முருகப்பெருமான் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் போகணும், அம்மா வீட்டுக்கு போகிறோமோ இல்லையோ நம்ம இந்த குலதெய்வத்தை போய் கும்பிடணும். நான் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவேன். மிஸ் பண்ணாமல் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறேன். இந்த தடவை 2வது தடவையாக போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் திருப்தியாக சேர்ந்தோம். தேங்க்யூ.